நம்ம நாட்டுல ஏகப்பட்ட கோவில்கள் இருக்குது. இருந்தாலும் இருக்கிறதிலேயே கிரேசியஸ்ட் ஒரு டெம்பிள பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லப் போறேன். இன்ஃபாக்ட் இந்த டெம்பிள்ல உள்ள இருக்கிறது சாமி கிடையாது. ஆவின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுவும் அந்த ஆவி வந்து ஒரு பைக்குக்குள்ள இருக்குது. அந்த பைக்க வந்து எல்லாரும் இங்க கும்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பெண்கள் வந்து குங்குமத்த ஆஃபர் பண்ணாங்கன்னா, அவங்களோட கணவர்கள வந்து இந்த பைக்குக்குள்ள இருக்கிற பேய் வந்து பாதுகாக்கும்னு சொல்லி நம்புறாங்க. நெறைய ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரக்க வந்து ஊத்துனா தான் இங்க இருக்கக்கூடிய இந்த பைக்குக்குள்ள இருக்கிற ஆவி வந்து அவங்கள பத்திரமா பாத்துக்கும் வண்டியில போறப்போன்னு சொல்லி நம்புறாங்க. இவ்வளவு சொல்லப்படுற நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய இந்தியால இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ்டீரியஸ் அட் த சேம் டைம் லாட் ஆஃப் என்ன சொல்ல அமானுஷ்யங்கள்லாம் நிறைஞ்ச ஒரு கோவிலான நம்ம ஊர்ல இருக்கிற இந்த பைக் சாமி கோவிலை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். உள்ளுக்குள்ள இருக்கிறது சாமியே இல்ல, உள்ள இருக்கிறது ஒரு ஆவி. அதுதான் இங்க இருக்கிற மக்களோட நம்பிக்கை. இத பத்தி நான் உங்ககிட்ட டீடைல்டா இப்ப நான் சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம கண்ட்ரி மட்டும் இல்ல வேர்ல்ட் ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சம்டைம்ஸ் அமானுஷ்யமான விஷயங்களை கூட நீங்க டெய்லி பக்காவா தெரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த மாதிரி டாபிக்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கும் மதன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு கரெக்ட்டா வந்து சேரும். இப்போ இந்த பைக்குக்குள்ள முதல்ல எப்படி ஆவி போச்சு அண்ட் இப்படி போன இந்த பைக்கை வந்து ஏன் இப்போ லட்சக்கணக்கான மக்கள் லைன்ல நின்னு ஒரு கையில சரக்கும் இன்னொரு கையில வளையலையும் வச்சு போய் கும்பிட்டுட்டு இருக்காங்க. இதுக்குள்ள போன ஆவி யாரோடது, அவர் யாரு, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாரு, இந்த பைக் எப்படி சாமியா இங்க இருக்கிற ஒரு ஆவி நிறைஞ்ச ஒரு கடவுளா எப்படி கும்பிடப்படுறாங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட இப்ப டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி and hello my dear MG squad. சோ முதல்ல இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ஸ்டேட்ல கிட்டத்தட்ட 4.6 ரிவ்யூஸோட ஸ்டார் ரேட்டிங்கோட கூகுள் ரிவ்யூஸ்ல 26,000 பேர் ரேட் பண்ணி ஓம் பன்னா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கோவில் வந்து டெசர்ட்டுக்கு நடுவுல இருந்துட்டு இருக்குது. நீங்க சும்மா கூகுள் இமேஜஸ்ல போய் இந்த கோவிலோட போட்டோஸ் பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். ஒரு பைக் ஃபுல்லா மாலவை எல்லாம் போட்டு அந்த பைக் வந்து பல வருஷமா வந்து ஒரு மாதிரி புனிதமா வைக்கப்பட்டிருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. மேல வந்து ஒரு கூரையெல்லாம் போட்டிருக்காங்க, சுத்தி கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க, மேல வந்து ஓம் எல்லாம் எழுதி இருக்காங்க. இந்த ஒரு பைக்குக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு சிலை இருக்குது. அந்த சிலையில இருக்கிறவோட ஆவிதான் வந்து இதுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ராஜஸ்தானி லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா ஓம் பன்னா அப்படின்னு நம்ம ஓம் பன்னா அப்படின்னு சொன்னோம்னா இல்ல பாபா அப்படின்லாம் சொன்னோம்னா பன்னானா வந்து பிரின்ஸ், பாபானா வந்து சாமி. ஓகேவா? சோ இளவரசன் சாமி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேர் சொல்லலாம். அது ஏன் இந்த பைக் என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு பிளாஷ்பேக் போட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துல இருந்து இப்போ எப்படி இது கோவிலா மாறுச்சுங்கிறத வந்து நம்ம ஆரம்பிப்போம். இந்த கோவில்ல இருக்கிற ரிச்சுவல்ஸ்லாம் கேட்டிங்கனாலே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு கிராமம் ஓகேவா சோட்டிலா அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து 1964 வந்து அந்த கிராமத்தோட தலைவரான ஜாக் சிங் ராத்தோர் அப்படிங்கிறவருக்கு வந்து பிறக்கிற ஒரு பையன் தான் ஓம் சிங் ரத்தோர். சோ இந்த ஓம் சிங் ரத்தோர்ங்கிறவர் நம்ம சினிமால காமிக்கிற மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற தலைவரோட பையன். இவருக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே பையன் வந்து இவர்தான். சரியா? சோ இவர் வந்து அந்த ஊர்லயே பாத்தீங்கன்னா இவர் மேல வந்து எல்லாரும் நிறைய பேருக்கு பிடிக்கும். எல்லார் வீட்லயும் நல்லா ஜாலியா பழகுறது. அந்த ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டு பையன்ங்கிற எந்த ஒரு ஆட்டிடியூடும் இல்லாம எல்லா மக்களோடையும் ஜாலியா பழகிட்டு வளர்ந்துட்டு இருந்த ஒரு பர்சனா தான் இருந்திருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இவருக்கு ஒரு விமர்சையா திருமணமும் நடக்குது. பயங்கரமா மேரேஜ் ஊரே செலிப்ரேட் பண்ணுது. ஊருக்கே வந்து செமையா விருந்து வைக்கிறாங்க. சோ ஊர்ல எல்லாருக்குமே வந்து இவரை ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? அப்படி இருக்கிறப்போ இவருக்கு வந்து ஒரு 23 24 வயசு. அப்பதான் ரொம்ப சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களே. அப்பவே கல்யாணம் ஆயிடுச்சு. வைஃப் வேற பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அந்த நேரத்துல தான் ஓம் சிங் ரத்தோர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 23 வயசு பையன் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பழக்கம். ஓகேவா? என்னதான் வந்து குட் பர்சன் பயங்கரமா பீப்பிள்லாம் செலிப்ரேட் பண்ற ஒரு பர்சன் சொன்னாலும் அவருக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா சரக்கடிப்பாராம். ஒரு நாள் அந்த மாதிரி செமையா சரக்கடிச்சிட்டு 1980ஸ்ல இருந்த ரோட நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்தியால. இன்னைக்கு நம்ம ரோடு மோசமா இருக்குது. 1980ஸ்ல யோசிச்சு பாருங்க. சோ ராஜஸ்தான்ல இருக்கிற இந்த ஒரு ரோட்ல வந்து ஒரு கொஞ்சம் போதையில வந்து வண்டியில போயிட்டு இருந்திருக்காரு. போயிட்டு இருந்தப்போ ஒரு விபத்து ஏற்படுது. கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மரத்துல கருவேல மரம் நம்ம கண்ட்ரி ஃபுல்லா வந்து இப்போ பார்க்க முடியும். கரெக்ட்டா? அந்த மாதிரி ஒரு பெரிய கருவேல மரத்துல போய் இவரு இடிச்சிடுறாரு. அந்த இடத்திலே வந்து இறந்துடுறாரு. அடுத்த நாள் வந்து காலையில கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் மக்கள்லாம் ரோட்ல போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்படி வந்து அந்த ஊர் தலைவரோட பையன் வந்து ஓம் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது வந்து ஊரு ஃபுல்லா பயங்கரமா பேசப்படுது. எல்லாருமே வந்து அவ்வளவு துக்கமாகறாங்க. ஏன்னா அவங்க மனைவி வந்து 8 மாசம் கர்ப்பமா இருக்காங்க. ஓகேவா? சோ இப்போதான் கல்யாணம் ஆச்சு. ஊருக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு பையன் இறந்து போயிட்டாங்கங்கிற ஒரு சோகத்துல வந்து எல்லாரும் ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கத்தை அனுசரிக்கிறாங்க. ஊரே வந்து சோகமா இருக்குது. அவங்களோட அடக்கம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஓகே பேக் டு நார்மல் லைஃப் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல போலீஸ்க்கு வந்து ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. போலீஸ் வந்து இந்த இவங்களோட உடல் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பைக்கை கொண்டு போய் விபத்துல ஈடுபட்ட ஒரு பைக்ல சோ அதை எடுத்துட்டு போய் அவங்க ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. பட் முதல் நாள் ராத்திரில இருந்தே ஒரு பிரச்சனை வந்து போலீஸ் கண்டினியூஸா பாத்துக்கிட்டே இருக்காங்க. அட் திஸ் பாயிண்ட் இதுல எது நம்பிக்கை எது வந்து கதையா கட்டப்பட்டதுன்னு நம்மளுக்கு தெரியல. பட் அந்த ஊர்ல இருக்கிற மக்களோட நம்பிக்கையை சொல்லிடுறேன். இது வரைக்கும் நான் சொன்னது நடந்தது. பட் இனிமே நான் சொல்ல போறது அங்க இருக்கிற மக்களோட நம்பிக்கை. சோ அந்த மக்கள் என்ன நம்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா
போலீஸ் வந்து ஒரு நாள் இந்த பைக்கை கொண்டு போய் அவங்களோட ஸ்டேஷன்ல வைக்கிறாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா இந்த பைக் வந்து அந்த ஸ்டேஷன்ல இருந்து காணாம போயிடுது. எஸ், வேனிஷிங். ஓகேவா? காணாம போயிடுது. போலீஸ் வந்து என்னடா பைக்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவரோட பையனோட பைக் வேற, அவர் வேற இறந்து போயிட்டாரு, இந்த பைக் வந்து வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா பிரச்சனைன்னு சொல்லிட்டு பைக்கை வந்து அவங்களும் ஸ்டேஷன் முன்னாடி தேடுறாங்க, பின்னாடி தேடுறாங்க, கிட்ட இருக்கிற ஏரியாலலாம் தேடுறாங்க. எங்க தேடினாலும் இந்த பைக் கிடைக்க மாட்டேங்குது. கடைசியில பைக் பாத்தீங்கன்னா அந்த கருவேல மரத்துக்கிட்டே கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ்க்கு வந்து ஆச்சரியம், என்னடா மறுபடியும் நைட்டோட நைட்டா எவனோ ஒருத்தன் பைக் எடுத்துட்டு போய் அங்க வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் போலீஸ் வந்து அங்க இருக்கிற பைக்கை கொண்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சிடுறாங்க. வச்சுட்டு இந்த முறை வந்து பைக்கை யாரும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரா நைட் எவனோ ஒருத்தன் சேட்டை பண்றான்னு மட்டும் போலீஸ் நம்புறாங்க. சோ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பைக்கை மறுபடியும் எவனோ எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா வந்து பெட்ரோல் டேங்கை காலி பண்ணிடுறாங்க. காலி பண்ணிட்டு ஸ்டேஷனுக்குள்ள வச்சிருக்காங்க. அண்ட் கெஸ் வாட், அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா மறுபடியும் அங்க வந்து பைக் இல்லையா, அந்த விபத்து நடந்த இடத்துக்கே வந்து பைக் போயிடுச்சு, அந்த மரத்துக்கிட்டே கிடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலும் சில பேர் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மூணாவது முறையா போலீஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது சரிப்பட்டு வராது, மறுபடியும் அவனோ ஒருத்தன் இந்த மாதிரி வம்பு பண்ணிட்டு இருக்கான், பைக்கை வந்து நம்ம கம்ப்ளீட்டா செயின் எல்லாம் போட்டு கட்டி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல கட்டி வச்சிருக்காங்க. அண்ட் கெஸ் வாட், அடுத்த நாள் மறுபடியும் அந்த பைக் வந்து எங்க விபத்து நடந்துச்சோ அந்த கருவேல மரத்துக்கிட்டே போய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா அங்க இருக்கிற மக்கள் வந்து இதுதான் லெஜெண்ட், அப்படி இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அட் திஸ் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும் இந்த கதையில வந்து அட் திஸ் பாயிண்ட் வந்து நிறைய அமானுஷ்யங்கள் வர ஆரம்பிச்சிருது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னால அவங்க பாட்டிக்கு ஒரு கனவுல வந்து ஓமே ஒரு விஷயத்த சொல்றாங்க, இறந்து போன பையனே வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் போலீஸ் வந்து அந்த பைக்கை வந்து இந்த நம்பிக்கைக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாதுப்பா, நம்ம வந்து இப்படிலாம் இங்க கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஸ்டேட்ல போய் விட்டது என்னாச்சுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இன்னைக்கு வீடியோவோட ஹீரோவா இருக்கிற ராயல் என்ஃபீல்ட் பைக்கை பத்தி ஒரு விஷயம் வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ராயல் என்ஃபீல்டோட புல்லட் பைக் வாங்குறதுக்கு பதிலா அவங்க கம்பெனியோட பேரண்ட் கம்பெனில வந்து நம்ம ஷேர்ஸ் வாங்கியிருந்தோம்னா அது பயங்கரமா மல்டிப்ளை ஆயிருக்கும், பயங்கரமா பணக்காரங்க இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்னல் ஜோக் வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், அப்படி ஒன்று சொல்லுவாங்க. பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ராயல் என்ஃபீல்டு பைக். நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூடியூபா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து நம்மளே டெய்லி யூஸ் பண்றோம். பட் மோஸ்ட் ஆஃப் தீஸ் கம்பெனிஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கிறப்போ அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸ்ல எல்லாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் தான் இன்னைக்கு வீடியோவோட கொலாபரேட்டர் IND Money. இந்தியால இருக்கிற நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு யோசிச்சா நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல மட்டும் தான் பண்ண முடியும்னு யோசிப்போம். இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் தான் IND Money ஆப் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நாம இந்தியால இருந்துட்டு டைரக்டா யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வாங்க முடியும். இது இந்தியால இருக்கிற கிஃப்ட் சிட்டி மூலமா ஆபரேட் பண்ணக்கூடிய IFSC ரெகுலேட்டட் புரோக்கர். ஓகே, பட் US ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது லீகலான்னு கேட்டீங்கன்னா RBI LRS ரூல்ஸ் படி US ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது கம்ப்ளீட்லி லீகல். ஆக்சுவலா US ஸ்டாக்ஸ்ல சில கம்பெனிஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் Nvidia பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல மோர் தென் 500% ரிட்டர்ன் கொடுத்திருக்குது. US ஷேர்லாம் காஸ்ட்லியா இருக்குமே, எப்படி இந்தியன் ரூபீஸ்ல வாங்குறதுன்னு யோசிச்சீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸை நாம ஃபுல்லா வாங்கணும்னு அவசியம் இல்ல, ஃபிராக்ஷன்ஸா கூட US மார்க்கெட்ல வாங்கலாம். அதுலயும் SIP மோட்ஸ் இருக்குது. இதுல வந்து மந்த்லி 500 ரூபீஸ்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் USல லிஸ்ட் ஆன ETFs மூலமா தாய்வான், சவுத் கொரியா மாதிரி குளோபல் மார்க்கெட்ஸ்லயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் இது இன்டர்நேஷனல் ஷேர் மார்க்கெட் டாக்ஸிங்லாம் குழப்பமா இருக்கும்னு யோசிச்சீங்கன்னா IND Moneyல டாக்ஸ் சென்டர்னு ஒன்று இருக்குது. இதுல நம்மளுக்கு டாக்ஸ் பிரேக் டவுன் ஈஸியா கிடைச்சிருது. அண்ட் இதுல ஆப்லயே 5 to 10 மினிட்ஸ்ல அக்கௌண்ட்டை ஈஸியா ஓபன் பண்ணிட முடியுது. நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றப்போ தயவு செஞ்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கையும் பர்சனலா நல்லா ஸ்டடி பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்ல பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவா இருக்கும். அண்ட் இதுல பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ண முடியுமே தவிர அங்க எந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது நம்ம கையில தான் இருக்குது. அண்ட் நீங்க IND Money ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் இருக்குது. டெஃபினட்டா செக் பண்ணி பாருங்க. சோ நவ பேக் டு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி பைக் வந்து கண்டினியூஸா அங்க இருந்து காணாம போய்கிட்டே இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் வந்து என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஊர்ல எல்லாம் போய் விசாரிக்கிறாங்க. எவன்டா நைட் இந்த மாதிரி பைக் எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அவங்க பாட்டி கிட்ட போய் கேக்குறாங்க. அவங்க வீட்ல வந்து இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேக்குறாங்க. அவங்க வைஃப் வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க, இப்பதான் விதவை ஆயிருக்காங்க. சோ அவங்கள பெருசா டிஸ்டர்ப் பண்ணாம பாட்டி கிட்ட போய் என்னங்க ஆச்சு, இந்த மாதிரி பைக் வந்து மறுபடியும் காணாம போகுது, உங்களுக்கு தெரியுமா யார் இந்த மாதிரி எடுத்துட்டு போய் அங்கேயே விட்டுறாங்க, உங்களோட பேரன் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அவங்க பாட்டி சொல்றாங்க அந்த பைக்கை வந்து மறுபடியும் போய் அங்க விட்டுட்டு இருக்கிறது என்னோட பேரன் தான், ஓம் தான் வந்து மறுபடியும் அந்த பைக் எடுத்துட்டு போய் அங்க விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் இருந்துகிட்டு இல்லங்க அவங்க தான் இறந்துட்டாங்கன்னு, இல்ல ஓம் வந்து என்னோட கனவுல வந்தான், நேத்திக்கு வந்து என்கிட்ட சொன்னா இந்த மாதிரி அந்த பைக் அந்த ரோட்ல வந்து நிறைய குண்டு குழி எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி அங்க வந்து யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்துட கூடாது, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, மறுபடியும் இனிமே அந்த ரோட்ல போறவங்களுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாது. சோ இந்த NH65 நினைக்கிறேன், NH65 64 இந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லா டிரைவர்ஸையும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன், என்னோட ஆவி வந்து அந்த பைக்குக்குள்ள தான் இருக்குது, அதனால தான் அந்த பைக்கை வந்து மறுபடியும் நான் நைட்டோட நைட்டா அங்க எடுத்துட்டு போய் நைட் யாரும் வண்டி ஓட்டிட்டு போறப்போ இந்த மாதிரி எங்கேயாவது விட்டுற போறாங்கிறதுக்காக நான் அங்க நின்று பாதுகாத்துட்டு இருக்கேன்னு என்கிட்ட சொன்னான்.
நீங்க வந்து பைக்க ஒழுங்கா அங்கேயே போய் விட்டுருங்க. ஸ்டேஷன்லலாம் போய் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்றாங்க. பட் போலீஸ் பீயிங் போலீஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது அவங்களோட நம்பிக்கைக்கலாம். இத வந்து நம்ம கொண்டு போய் பக்கத்து ஸ்டேட்ல விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பைக்க வந்து ராஜஸ்தான் போலீஸ் வந்து ஏதோ ஒரு விலைக்கு எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்ல இருக்கிற ஒரு மெட்டல் ஷாப்ல வந்து வித்துடலாங்களாம். ஆனா அதுக்கப்புறமும் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த பைக் வந்து எந்த இடத்துல அவங்க இறந்து போனாங்களோ அதே கருவேல மரத்துக்கிட்ட அந்த பைக்கை பார்த்திருக்காங்க. பை திஸ் டைம் அங்க இருக்கிற மக்களுக்கு ஸ்ட்ராங் ஆல்ரெடி வந்து ஃபேமஸான ஒரு பையன் அந்த ஊர் தலைவரோட பையன் இறந்துட்டாங்க. பைக் மறுபடியும் 2-3 டைம் அப்பியர் ஆயிடுச்சு. இப்ப பக்கத்து ஸ்டேட்ல விட்டும் அப்பியர் ஆயிடுச்சு. அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல ஓம் வந்து இந்த ரோட்ல போயிட்டு வரவங்க எல்லாரையும் பாதுகாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க பாட்டி கனவுலயே வந்து சொல்லிட்டாங்க. ஓமுக்கு இங்க கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரே கால நின்னுறாங்க. அபிஷியலா இது வந்து கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்த இடம்லாம் கிடையாது. பட் ஸ்டில் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களே வந்து ஸ்டார்டிங்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன பெடஸ்டல் மாதிரி ஒன்னு போட்டு அது மேல அந்த பைக்கை ஏத்தி வச்சிடுறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு இந்த இடத்தை தாண்டி போறவங்க ஒவ்வொருத்தவங்க என்னப்பா பைக் இது இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு புதுசா இருப்பாங்கல்ல ஹைவேல தாண்டி போறவங்க இருந்துட்டு என்னப்பா இது பைக் இங்க இருக்குது பைக் மேல நிறைய மாலை எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறப்போ அங்க வந்து சொல்றாங்க இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு ஓம் வந்து நைட் இங்க இந்த ரோட பாதுகாத்துட்டு இருக்காங்க. சோ இந்த இடத்துல போயிட்டு வரவங்க வந்து அவங்களோட டிராவல் சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஊர்ல இந்த எலுமிச்சம்பழம் எல்லாம் பைக் கீழ கார் கீழ எல்லாம் வச்சு ஆரம்பிப்பாங்கல்ல பெரிய ட்ரிப் அந்த மாதிரி இந்த இடத்தை தாண்டி போறப்போ யாரா இருந்தாலும் ஓமுக்கு வந்து ஒரு வணக்கத்தை போட்டு அவங்களுக்கு பிடிச்ச சரக்கையும் கொஞ்சம் குடிச்சிட்டு கொடுத்துட்டு அப்புறம் அந்த சிலையில எல்லாம் வந்து ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த சிலை ஒன்னு முன்னாடி வைக்கப்படுது. அந்த சரக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல சிலையோட தலையில ஊத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அங்க போர்டு போட்டு வச்சிட்டாங்க. இந்த மாதிரி இங்க சரக்கெல்லாம் ஊத்தக்கூடாது. சரக்கே இந்த பிரிமிசஸ்ல பேண்ட் அப்படின்னு சொன்னாலும் ஓரளவுக்கு மேல அவங்க கண்டுக்கிறது இல்ல. நிறைய பேர் கண்டினியூஸா இன்னமும் போலீஸ்லாம் இருக்கிற டயத்திலே பாத்தீங்கன்னா சரக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு ஒரு ஆஃபரிங்கா கொடுத்துட்டு பெண்கள் பாத்தீங்கன்னா வந்து வளையல்களை வந்து அந்த கிட்ட இருக்கிற அந்த கருவேல மரத்துல வந்து மாட்டி வச்சிடுறாங்க. மீன்ஸ் எனக்கு குழந்தை பிறக்கிறப்ப என் கணவன் என் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பழி வாங்கிடாத அந்த மாதிரி நேச்சர் கிட்ட சொல்ற மாதிரி அதுக்கப்புறம் அங்க வந்து குங்குமத்தை எல்லாம் வந்து அந்த மரத்துல வந்து வச்சுட்டு போயிடுறாங்களாம். இது பல வருஷமா இவால்வ் ஆகி அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு 30 வருஷமா ஒரு பிலீஃப் இவால்வ் ஆயிட்டே இருக்குன்னா அது எவ்வளவு பெருசா இவால்வ் ஆயிருக்குன்னு. சோ எவ்ரி இயர் அந்த கோவில் வந்து பெருசாயிட்டே போயிட்டு இருக்குது. இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா ஓம் சிங் பன்னா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கோவில் வந்து ஒரு லிட்டரல் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாவே மாறிடுச்சு. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய நிறைய ராயல் என்ஃபீல்ட் எந்தூசியாஸ்ட் இருப்பாங்கல்ல புல்லட்ஸ் வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் வந்து அவங்களோட ட்ரிப்ல லைஃப் டைம் டெஸ்டினேஷனா ஒன்னு இந்த கோவிலே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா லிட்டரலா அவங்க ஓட்டிட்டு இருக்கிற ஒரு வண்டியை நம்ம ஃப்ரெண்ட் மாதிரி பேசுற பழக்கம் நிறைய பேருக்கு உண்டு. ஆனா நீங்க ஓட்டிட்டு இருக்கிற வண்டியை ஒரு இடத்துல கோவிலா கட்டி பல வருஷமா மக்கள் கும்பிட்டுட்டு இருக்காங்க. அதை கும்பிட்டா நல்லது நடக்கும்னு நம்புறாங்கன்னு சொன்னா யாருக்கு தான் போய் பார்க்கணும்னு தோணாது. சோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பயங்கரமான ஒரு கிரேஸ் இன்னைக்கு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ராஜஸ்தான் கவர்மெண்டே வந்து நிறைய இடத்துல வந்து இதுக்கு இதோட எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து இப்ப பெருசா கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கரெக்டா ரோடு சுத்தி இருக்கிற இடம் எல்லாமே கவர்மெண்டோட இடம். சோ அதை சுத்தி பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன பெடஸ்டல் மேல இருந்த ஒரு பைக்கா இருந்தது. இன்னைக்கு ஒரு கோவிலா கட்டி பயங்கரமா வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர கூட்டம். நீங்க எப்போ போய் பாத்தீங்கன்னாலும் பயங்கர கூட்டம். அதுவும் எஸ்பெஷலி அவங்க இறந்து போன அந்த டே வர்றப்போ மோஸ்ட் லைக்லி டிசம்பர் 5ன்னு நினைக்கிறேன். சோ அந்த டேட் வர்றப்போ பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம். அண்ட் இந்த பைக்ல இருக்கிற நம்பர் RNJ773 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து இன்னைக்கு ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன் டிமாண்ட் நம்பரா மாறிடுச்சு. பிகாஸ் அவங்க இறந்து போனவங்க ஆவி வந்து உள்ள இருக்கிற பைக் வந்து இப்போ சாமி ஆயிடுச்சு. பைக் கும்பிட்டா வந்து நல்லது நடக்கும். எந்த டிராவலா இருந்தாலும் பத்திரமா இருக்குங்கிற நம்பிக்கை. இது கூட இன்னமும் சில கதைகள் இப்போ சேர்ந்துருச்சு. அமானுஷ்ய கதைகள். நிறைய ட்ரக் டிரைவர்ஸ்லாம் இருக்காங்கல்ல லேட் நைட்ல இந்த ரோட்ல எல்லாம் போறப்போ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் ஆரம்பிக்கிறப்பமே நான் பார்த்தேன் அந்த இடத்துல ஒரு பெரிய குழி இருந்துச்சு. நல்ல வேலைக்கு முன்னாடி போன ஒரு பைக்ல போனவர் வந்து இந்த குழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சிட்டு போனாரு. நான் நல்ல வேலைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இருக்கிற தாபால உட்கார்ந்து பேசுறப்போ அங்க இருக்கிற தாபால இருக்கிறவங்க தான் சொல்றாங்க டேய் அது யாரோ ஒருத்தர் கிடையாதுடா. அதுதான் வந்து அதுதான் வந்து அந்த சாமி அந்த பைக் சாமி அந்த பைக் பாபா தான் வந்து உங்ககிட்ட காமிச்சிருக்காரு இங்க குழி இருக்குன்னு. அவர் இந்த ஸ்ட்ரெச்ல இருக்கிற எல்லாரையுமே வந்து அவர் தான் இந்த மாதிரி நைட்டு நேரத்துல யாருக்கும் விபத்து நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அவர் அந்த ரோட்ஸை காப்பாத்திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மக்களுக்கு ஹெவியா நம்பிக்கை இருந்துட்டு இருக்குது. சோ நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இதுல பெருசா எனக்கு ஒரு பைக்குள்ள ஆவி இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரிசர்ச்குள்ள எல்லாம் போகிறதை விட எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹவு பீப்புள்ஸ் பிலீவ் இவால்வ்ஸ். அது பாருங்களேன் ஒரு விபத்து ஒரு பிடிச்ச ஒருத்தங்க அவங்க இறந்து போறாங்க. அவங்க இறந்து போனவனா அவங்க வந்து ஆல்கஹாலோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இறந்து போயிருக்காங்க. ஆனா அதையே வந்து ஒரு ஆஃபரிங்கா கொடுக்குற அளவுக்கு நம்ம மக்கள் வந்து அந்த புரிஞ்சுக்கிற விதம் ஒவ்வொரு விஷயத்தை மக்கள் பார்க்குற விதம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து இந்த பைக்குக்குள்ள ஆவி இருக்கா இல்லையாங்கிறது எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பா ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான டெம்பிளை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா நிறைய பேருக்கு போகணும்னு தோணிருக்கும். அப்படி என்ன அங்க இருக்குன்னு போய் பார்க்கணும்னு சொல்லி தோணிருக்கும். அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ராயல் என்ஃபீல்ட் வச்சிருக்காங்களோ இல்லையோ உங்களுக்கு ஒரு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு அவங்களுக்கு வந்து இந்த இடத்த போய் பார்க்கணும் யார் கூப்பிட்டு போவாங்கன்னு சரியா நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு கண்டிப்பா கூப்பிட்டு போறேங்கிறத சொல்லுங்க. பட் முடியறப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன் இந்த மாதிரி நடக்கக்கூடிய இந்த ஆவி உள்ள போயிடுச்சு அதை கோவிலா மாத்திட்டாங்க இதெல்லாம் வந்து நீங்க ஓகே தான்ப்பா அது அவங்க நம்பிக்கை அவங்க பண்ணிட்டு போறாங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இல்ல எதுக்கு தேவையில்லாம இன்னைக்கு இருக்கிற 2020
2026ல பைக்கு, சாமி, ஆவி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் கண்டிப்பா ஒரு இடத்த போய் பார்க்கணுங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு உருவாயிருக்கும். எனக்கும் அது தோணுது. கண்டிப்பா ஒரு நாள் நம்ம நேர்லயே போய் விளாகா எடுப்போம். ஆல்சோ நீங்க ஐஎன்டி மணி ஆப்பை ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்குது. கண்டிப்பா கிளிக் பண்ணி பாருங்க. Until then, bye. Madan Gauri signing off here. Love you all. Take care. Bye. Cheers, MGs. Share this video with your biker friend. Love you all. Cheers, MGs.